ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 1.3 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் வந்து லெட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2x be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ் கமா ஒய் வந்து எண்ணில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதுவோம். எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய். ஓகேங்களா? இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸும் எண்ணில் தான் இருக்குது, ஒய்யும் எண்ணில் தான் இருக்குது. இப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு என் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு போகும். அதை ஏன்னா ஒன்றுன்றதுனால 1லேருந்து எழுதி. அடுத்தது ஒய்யும் எண்ணில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4. ஓகேங்களா? அடுத்தது இப்போ அவங்க என்ன ஒய்க்கு மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸில் எக்ஸுக்கு மதிப்பு வந்து 1 2 3 4ன்னு நம்ம போட்டு ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 2xன்னு இருக்கிறத எடுத்துக்கணும். இப்போது இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொன்னால் ஒய் ஈக்குவல் டு 2 இந்த ஃபங்க்ஷனில் என்ன வரும்? எக்ஸ்க்கு பதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். ஸோ 2 × 1 2. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுப்போம். ஒய் ஈக்குவல் டு 2 × 2ன்னு வரும். இங்கே எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்துருக்கோம். 2 × 2 4. அடுத்தது x ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு 2 × 3 என்ன வரும்? 2 × 3 6. அடுத்தது x ஈக்குவல் டு 4, y ஈக்குவல் டு 2 × 4 8. ஓகேங்களா? இப்போது இதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் போடுவோம். எக்ஸ் ஒய். எக்ஸுக்கு என்னென்ன மதிப்பு நம்ம இங்கே கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5. இங்கே 8 வரதுனால 8 வரையும் எழுதிக்கலாம். 6 7 8. ஓகேங்களா? அதே மாதிரி ஒய்க்கும் வந்து 8 வரையும் எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. இப்போ இதில் என்னென்னா எக்ஸுக்கு வந்து நம்ம 1ன்னு கொடுத்தப்ப 2 கிடச்சிச்சு. அப்போது இந்த 1ம் 2வும் நம்ம கனெக்ட் பண்ணணும். 1லேருந்து 2க்கு. அடுத்தது 2 கொடுத்தப்ப 4 கிடச்சிச்சு. ஸோ 2லேருந்து 4. அடுத்தது 3 கொடுத்தப்ப 6. அடுத்து 4 கொடுத்தப்ப 8. 4 கொடுத்தப்ப 8. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து என்னென்னா ஆரோ டயக்ராம். இதில் இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டொமைன் கேட்டிருக்காங்க, கோடொமைன் கேட்டிருக்காங்க, அடுத்தது ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம டொமைன் எழுதுவோம். டொமைன் எழுதலாங்களா? டொமைன்னா என்னதுன்னா இந்த எக்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே. கோடொமைன்னா ஒய்யோட நம்பர்ஸ். அப்போது ஓகே
டொமைன் என்ன நம்பர் வரும்? எக்ஸோட நம்பர் எல்லாம் 1 2 3 4 5 6 7 8. அடுத்தது கோடொமைன். கோடொமைனும் இதே மாதிரி ஒய்யோட மதிப்பு எல்லாம். அப்போ 1 2 3 4 5 6 7 8. இப்போ அடுத்தது என்னன்னா ரேஞ்ச் வந்து கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் என்ன வரும் நமக்கு? இப்போ எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தப்ப 2ன்னு கிடைச்சது பாருங்க, அதுதான் என்னது? ரேஞ்ச். இந்த மதிப்பு கொடுத்தா என்ன மதிப்பு கிடைக்குதோ அந்த மதிப்பு தான் நமக்கு ரேஞ்சுன்றது. அப்போ 2 4 6 8 2 4 6 8. ஓகே, இப்போ என்னன்னா இது நம்ம கடைசியாக நம்ம இது ஃபங்க்ஷன் தான் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் மதிப்பு கொடுக்கும்போது இந்த மதிப்பு நமக்கு இருக்குது, இந்த இதுலேயே கோடொமைன்லேயே இருக்குது. டொமைன் கொடுக்கும்போது கோடொமைன்லேயே இருக்குது. அப்போது இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஆல் த எலமெண்ட் in domain have unique image in codomain. So F is a function. Okay. இப்போ நம்ம இந்த சம்மில் ஒன்றும் செய்யலப்பா, வெரி சிம்பிள். என்னென்னா ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்காங்க F ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி அதை தான் எடுத்து எழுதியிருக்கோம். எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு என்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ன்றதுனால ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். இதுக்குள்ளன்னு சொல்லலை, ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்குள்ளே, அதாவது எண்ணுக்குள்ளே நேச்சுரல் நம்பராக இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. இதோட முடியும், இதோட ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லலை. ஸோ ஒன்றுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒய்யும் அதே மாதிரி பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எழுதியாச்சு. அடுத்தது இங்கே ஒய்க்கு வந்து சமலிய மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு 2xன்னு சொல்லி அதை தான் எழுதியிருக்கோம். இதில் எக்ஸுக்கு மதிப்பு கொடுத்து ஒய்க்கு வந்து நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். 1 கொடுத்தப்ப 2ன்னு கிடச்சிச்சு, 2ன்னு கொடுத்தப்ப 4ன்னு கிடச்சிச்சு, 3ன்றப்ப 6, 4ன்றப்ப 8. இதை தான் வந்து நம்ம ஆரோட டயக்ராமாக போட்டு நம்ம காட்டியிருக்கோம். எக்ஸோட மதிப்பை ஃபுல்லாக எக்ஸ்லையும் ஒய்யோட மதிப்பை ஃபுல்லாக ஒய்யிலையும் எழுதிட்டு நமக்கு கிடைச்ச மதிப்புகளை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். இதோட இது ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கோம். அடுத்தது இதை வச்சு தான் நம்ம அங்கே ரேஞ்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ டொமைன் அப்படின்னு சொல்கிறப்ப இதுவும், கோடொமைன் சொல்கிறப்ப இதுவும், இதோட எந்த நம்பர் கனெக்ட் ஆகிருக்கோ அது வந்து ரேஞ்சாக நமக்கு கிடைச்சிருக்கும். சிம்பிள் சம். இது எல்லாத்துக்கும் எக்ஸ்லேருந்து ஒய்யிலேயே வந்து நமக்கு கனெக்ட் ஆகிறதுனால டொமைனும் கோடொமைனும் கனெக்ட் ஆகிறது இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். தேங்க்யூ.